So thank you for joining. On behalf of you, we will open the plague and then we will cut the ribbon and then we will show you the facility. We can have your speech. So that will be the program. Thank you. Ready, sir. Sir, okay. Sorry. My head just got cut off. Oh, we are on mute. Yes. No. Yeah. So Priya explain the facilities. So, இதுதான் சார் புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பில்டிங் ஹோமும் பண்ண இது வந்து டெம்பரவரியா இருக்க இப்போ செட்டப் பண்ணியிருக்க லேபு இது ரொம்ப ஓல்டு ஸ்ட்ரக்சர் இப்போ இருக்கிறது இங்க. ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நிறைய புதுசு வாங்கியிருக்கோம். அதனால இது எல்லாமே ரிக்வயர்டு பெட்டர் ஃபெசிலிட்டி வித் பெட்டர் பவர் கனெக்ஷன் எல்லாமே தேவைப்பட்டது. அதெல்லாம் இப்போ பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. அதனால இந்த லேப் ஃபுல்லாக அங்கே ஷிஃப்ட் ஆகி இட் வில் ஸ்டார்ட் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் டுடே. குத்து விளக்கு ஏற்றிடலாம். போனா மேம் வந்து குத்து விளக்கு ஏற்றுறாங்க. So thank you very much. This is around 8 o'clock in the morning in Kudalur. The Nilagiri hills மேல இருக்கு, very close to Ooty. இங்க நிறைய ட்ரைபல்ஸ் நிறைய இருக்காங்க. இந்த ட்ரைபல் பீப்புளுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி இல்லை. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். இங்க நீலகிரிஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். இங்க இந்த ஹில்ஸ்ல வந்து லாட் ஆஃப் ட்ரைபல் வில்லேஜஸ் ஆர் தேர். நமக்கு நிறைய தெரிஞ்சது ஊட்டி தெரியும், குன்னூர் தெரியும், கோத்தகிரி தெரியும். இந்த மாதிரி வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் தான் நமக்கு தெரியும். But there is other side of Nilagiri Hills where there are a lot of tribal people, very poor conditions and no education, no medical facility. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாப்புலேஷன் நிறைய இருக்காங்க. ரொம்ப வருஷமா ரொம்ப பல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸா வந்து இந்த ஹில்ஸ்லயே இந்த ஃபாரஸ்ட்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த மாதிரி பீப்புள். அவங்க லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட். அவங்க தே ஹேவ் தேர் ஓன் கல்ச்சர், அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களுக்கு தே ஆல்சோ ஹேவ் தேர் ஓன் மெடிக்கல் சிஸ்டம். அந்த மாதிரி அவங்க ட்ரைபல்ஸ்குள்ள இருந்தது. என்ன டிஃபரன்ஸ்னா நமக்கு வந்து இப்போ இந்த இங்கிலீஷ் மெடிசன் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்து இதுக்கு ஒரு MBBS கோர்ஸ், இன்னும் MD கோர்ஸ் அது மாதிரிலாம் பண்ணி மெடிக்கல் யூனிவர்சிட்டிலாம் வந்து எல்லாம் பண்ண மாதிரி அதெல்லாம் இல்லை. ஸோ அங்கே ட்ரைபல் என்னாச்சுனாக்கா அவங்க தே லாஸ்ட் எவ்ரிதிங். தே டோன்ட் கம் இன் டு அவர் இங்கிலீஷ் மெடிசன் சிஸ்டம். அட் த சேம் டைம் அவங்களோட ஓன் சிஸ்டமும் எல்லாம் மறந்துட்டாங்க. அதனால மெடிக்கல் சப்போர்ட்டே ரொம்ப இல்லாத அந்த மாதிரி ஒரு இதுவாக தான் இருக்காங்க. ஸோ சேவாலயா வந்து இந்த நீலகிரிஸ்ல இந்த ஹாஸ்பிட்டலை நம்ம இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் 7-8 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு த்ரூ சேவாலயா.
இதுல அந்த ட்ரைபல்ஸ் எல்லாம் வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களெல்லாம் வர வைக்கணும்னு சொல்லி வி ஸ்டார்டட் மொபைல் மெடிக்கல் யூனிட். அதை வச்சு இந்த ட்ரைபல் வில்லேஜுக்கெல்லாம் போயிட்டு அந்த வில்லேஜஸ்ல போய் மெடிக்கல் கேம்ப்ஸ் ரன் பண்ணி அவங்களுக்குலாம் வந்து இந்த மெடிக்கல் அவேர்னஸ், ஹெல்த் அவேர்னஸ்லாம் கொஞ்சம் கொடுத்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து ஒரு ப்ராப்பர் ஃபுல்லி எக்யூப்டு லேப் அப்படிங்கிற மாதிரி இந்த ஊர்லாம் நிறைய கிடையாது. அது இல்லாத போது நிறைய சிரமமா இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல லேப் இருக்குன்னா அங்க போய் டெஸ்ட் ரிசல்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் டாக்டர் வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ அங்கே டு கம்யூட் அண்ட் கோ, அதுக்கெல்லாம் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் கிடையாது. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ராப்ளமா இருக்கக்கூடிய இடம். ஸோ அதை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சேவாலயா இங்க வந்து இந்த ஒர்க் எடுத்துட்டு இருக்கோம். எடுத்துட்டு இங்க வந்து பழைய மிஷின்ஸ், பழைய பில்டிங் அந்த மாதிரி இருந்ததை பார்ட் பை பார்ட்டா ரினோவேஷன் ப்ரோக்ராம் எடுத்து நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல வந்து ஒன்னொன்னா வந்து இப்போ புதுசா லேப் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சோம். வி ஹாவ் தி லேட்டஸ்ட் டிஜிட்டல் எக்ஸ்ரே மிஷின் இன்னொரு கார்பரேட் டொனேட் பண்ணாங்க, நேற்று இனாகிரேட் பண்ணோம் அதை. ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல லேப் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அதை திருப்பி பழைய பில்டிங்லேயே வச்சுட்டு இருந்து அங்க வந்து சரியா வந்து பில்டிங் வந்து ஸ்டேபிளா இல்லை, கொஞ்சம் வந்து மழையெல்லாம் பெஞ்சாக்கா உள்ள தண்ணிலாம் வரும், அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கு. பவர் கனெக்ஷன்ஸ் சரியில்லை. நிறைய இஷ்யூஸ் வேணும் வித் ஓல்டு பில்டிங். ஸோ ஒரு தேவைப்பட்டது. இந்த நியூ பில்டிங்ல வந்து ஏற்கனவே நம்ம புதுசா வாங்கியிருக்கோம் நிறைய லேப் எக்யூப்மெண்ட்ஸ், அதெல்லாம் ஷிப் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா ஒரு ப்ராப்பர் ஒரு நல்ல லேப் ஒன்று இங்க ரன் பண்ணுறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ அதுதான் உங்களை கான்டாக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் நியூ லேப் பில்டிங். இப்போ இனாகிரேட் ஆனவுடனே இன்னைக்கு பை டுடே, நாட் டூரிங் த ஒர்க்கிங் ஹவர்ஸ், நவ் தே வில் ஷிஃப்ட் ஆல் தி லேப் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டால் இட் வித்தின் திஸ் ப்ரெமிசஸ். இது பண்ணிட்டாங்கன்னா ஒரு கிளீன் அண்ட் ஒரு நல்ல லேப் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிடைக்கும். ஸோ விச் வில் பெனிஃபிட் a lot of poor tribal people. So what you have done is a great support to the underprivileged sections, the tribal sections, within the Nilgiri Hills. So thank you very much. Thank you very much for joining the program online. நீங்க எப்போ இந்தியாவுக்கு வரீங்களோ, so you are welcome, most welcome to come and personally visit this place also. Of course, other Sevalaya facilities also you can visit. Now we are in 50 locations all over South India, in Tamil Nadu, Karnataka, Kerala, Andhra, எல்லா இடத்தையும் இப்போ சேவாலயா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். And we have been serving the underprivileged sections, both in education and health and rural development, skill development, நிறைய activities பண்ணிட்டு இருக்கோம். So you are welcome to visit Sevalaya whenever you come. Thank you very much. So definitely. I will ask my family members are here. My wife is there with me, Vijay Lakshmi. Namaskar, sir. My eldest son, Ram Prasad, is there. You can see him. My daughter is there. I don't know why she's missing. My daughter was there. She is there. Ramya Sridharan. She is also in California. My other son, Ram Kumar Sridharan, who is also in California, he is there. Hello. So this is basically the effort of the Sridharan family, and just to honor what we are today, it is because of my parents. That's my daughter-in-law, Parul. They are from Delhi, Gurgaon. And I will definitely visit when we are going to make the next visit. This is the thing. So I just want to say a few words. Mostly I'm going to talk in Tamil. Then Ram Prasad will translate it. இப்போ சேவாலயை பற்றி நினைக்கிற பொழுது உங்களுக்கு எவ்வளவு பாரதியார் முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கும் பாரதியார் முக்கியம். He is an inspiration for me all through my life. அதாவது கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு முன்னாடி சொன்னால் மனதில் உறுதி வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், மண் பயனுற வேண்டும். இந்த ஒரு வார்த்தையும் பார்த்தா ஒரு வார்த்தையும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்க. முதல்ல மனதில் உறுதி வேண்டும். ஒரு காலேஜில் படிச்சுட்டு வெளியில் வந்து உடனே என்ன பண்ணணும், குடும்பத்தை செட்டில் பண்ணணும், ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு நம்ம
குடும்ப பொறுப்புகள் இருக்கும். அதனுடன் இதை பண்ணணுங்கிறது ஒரு 38 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தோன்றிருக்குன்னா அது மனதில் ஆழமாக பதிந்திருக்க காரணத்தினால் அது ஏற்பட்டிருக்கு. இரண்டாவது, கனவு மெய்ப்பட வேண்டும். மனசுல உறுதி மட்டும் இருந்தா போராது. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணணும். ஆனா அந்த கனவு நனவாவதற்கு முயற்சி தேவை. அந்த முயற்சி தேவைக்கு காரணம் காரியத்தில் உறுதி வேண்டும். பாரதியார் என்ன சொன்னாலும் அத்தனையும் உங்களிடம் இருக்கு. அப்புறம் கண் திறந்திட வேண்டும். நம்ம கண் என்றால் we are talking about புறக்கண். இட்ஸ் நாட் த ஐஸ். கண் திறக்க வேண்டும் என்றால், ஒரு குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்றால் கல்வி என்ற கண்ணை திறந்து விட்டால் அந்த குடும்பமும் அதற்கு பின்னால் வருகின்ற சமுதாயமும் உயரும். அது மிகவும் அவசியம். எஸ்பெஷலி ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைகளை படிக்க வைக்கிறது இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். ஆனால் ஒரு வில்லேஜில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவா, கூலி வேலை செஞ்சுட்டு இருக்குவா, படிப்புங்கிறது முக்கியமாக இல்லாமல் அன்றாட வயற்று நிரப்புறதே முக்கியமாக இருக்கிற பொழுது குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது ரொம்பவும் துர்லபம். காமராஜ் எவ்வளவோ பண்ணி போச்சார், ஃப்ரீயாக சாப்பாடு போடுறே வாங்குவாங்க. அப்படியும் வராதவர்கள் அதிகம். அதை மாற்றி சேவாலயா போன்ற நிறுவனங்கள் அவர்களுக்கு தங்குவதற்கு இடம், சாப்பிடுவதற்கு உணவு, உடுத்தவருக்கு உடை, பள்ளிக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து நீ படி, உன்னுடைய தலையெழுத்து மட்டுமில்லை, உனக்கு பின்னால் வருகின்ற சமுதாயத்தின், உங்க குடும்பத்தின் தலையெழுத்தை மாற்றிவிடும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதுதான் பாரதி சொன்ன கண் திறந்துவிடும். நாட் அ பிசிக்கல் ஐ. சங்கர நேர்த்தியாளை பற்றி அவர் சொல்லவில்லை. அதுக்கு மேல பெண் விடுதலை வேண்டும், பெண்களுக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்றோமே, அவங்க படிப்பு அறிவு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அப்பொழுதுதான் உலக விஷயங்கள் தெரியும். அவர்களும் தங்களுடைய சொந்த காலிலே தொழில் செய்து நிற்க முடியும். ஒரு 50-60 வருடத்துக்கு முன்னாலே பெண்கள் என்றால் வீட்டிலே இருப்பவர்கள், சமையல் செய்பவர்கள், அவர்கள் பிறருக்கு எப்பொழுதும் பாரமாக கருதப்பட்டவர்கள். சொந்தமாக அவர்களுடைய சிந்தனைகளுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் பாரதி கண்ட கனவு எல்லோருக்கும் கல்வி வேண்டும், அதிலும் பெண் விடுதலை வேண்டும். பெண் விடுதலை என்பது பெண் சுயமாக சிந்திக்கின்ற பொழுதுதான் ஏற்படும். சுயமாக சிந்திக்க மிகவும் அவசியம் கல்வி. அதிலையும் அவர்களுக்கு சுயதேவி பூர்த்தி செய்யக்கூடிய தொழில்களையும் நீங்கள் நடத்தி வருகிறீர்கள். தையற்கூடம், அப்புறம் கணினி கல்வி, இத்தனையும் நர்ஸ் கல்வி, இத்தனையும் சொல்லித் தருகிறீர்கள். இது மிகவும் அவசியம். மண் பயனுற வேண்டும். இந்த பூமியானது பயன் பெற வேண்டும் என்றால் பூமியில தானியம் விளைவிக்கிறதால பயன் பெறுவது கிடையாது. பூமியில இருக்கின்ற மக்கள் அந்த பூமியை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகின்ற பொழுது மண் பயனரும் இல்லையா? அதே மாதிரி தான் இவர்களுக்கு கல்வியை கொடுத்தால்தான் அவர்களுக்கு என்வைரன்மெண்டல் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இது பற்றி அறிவு ஏற்படும். அப்பொழுதுதான் மரங்கள் நடுவார்கள், பயிர் செய்வார்கள், பிளாஸ்டிக்கை வெளியில போட மாட்டார்கள். இத்தனையும் நீங்கள் பார்க்கலாம். எனவே பாரதி கண்ட பல கனவுகளை சேவாலயா 37 ஆண்டுகளாக செய்து இன்று 38வது ஆண்டுக்கு வந்திருக்கின்றது. ஒருவனுக்கு உணவு இல்லையேல் ஜகத்தினையே அழித்திடுவோம் என்று பாரதி சொன்னார். இந்த உணவு யாருக்கு இல்லாமல் இருக்கின்றது? ஏழை குழந்தைகளுக்கு. அதைவிட முக்கியம் வயதானவர்களுக்கு, அனாதை பெற்றோர்களுக்கு, பிள்ளைகள் பார்க்க வேண்டாம் என்று நினைக்கின்ற பெற்றோர்களுக்கு, அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு இடம் கொடுத்து அவர்களுக்கு 3 வேளையும் உணவு கிடைக்கும்படி செய்து, பள்ளிக்கூடத்திலே படிக்கின்றவர்களுக்கு நல்ல உணவு உண்டால்தான் அவர்கள் படிப்பிலே அவர்கள் கான்சென்ட்ரேட் செய்ய முடியும் என்பதை நிரூபித்திருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட முயற்சிகளுக்கு எங்களை போன்றோர் ராமர் பாலம் கட்டிய பொழுது, சேது பாலம் கட்டிய பொழுது அணிலும் ஒரு கல்லை, சிறு கல்லை எடுத்து போட்டார் போல் நாங்கள் செய்த உதவி. அதனால இது நாங்கள் செய்தது என்பது நத்திங். இப்ப நாங்கள் பணத்தால, பணம் இருக்கிறவர்கள் செய்கிறார்கள். இந்த பணம் எதனால் வந்தது? எங்களுடைய பெற்றோர்கள் கல்விதான் முக்கியம் என்று தான் படிக்காத மேல்நிலை கல்வியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து எங்களுக்கு வாழ்விலே உயரக்கூடிய
ஏணியை கொடுத்தார்கள். அந்த ஏணியில் ஏறலாமா ஏணியில் இறங்கலாமா என்பது நம்முடைய முடிவு. நாங்கள் ஏறுவது என்று பாரதி கண்ட கனவுப்படி சென்றோம். அதனால நாங்களும் எங்கள் இருக்கின்ற அடுத்த தலைமுறையும் நல்லதை காண முடிகின்றது. நாங்கள் செய்வது எங்கள் பெற்றோர்களுக்கு இப்பொழுது நாங்கள் வசதியாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய வசதியை அவர்களும் பகிர்ந்து கொள்ள அவர்கள் இல்லை. ஆனால் அவர்களுடைய கனவான நல்ல கல்வியையும் முதியோர்களுக்கு நல்ல இடமும் நல்ல ஆதரவும் கொடுக்க வேண்டும் என்பதை அதை ஒரு சிறு பங்கு நாங்கள் கொடுப்பதில் நாங்கள் பெற்றோர்களுக்கு நாங்கள் செலுத்தும் ஒரு நன்றி கடனாக நினைக்கின்றோம். எவ்வளவுதான் நம்ம செஞ்சாலும் பெற்றோர்கள் நமக்கு செய்ததற்கு ஈடு கிடையாது. இருந்தாலும் நம்மளால் செய்ய முடிந்தது, அந்த காலத்தில் செய்ய முடியாததை இன்று செய்ய முயற்சி செல்கின்றோம். இறுதியாக வள்ளுவனுடைய வாக்கு அறம் என்றால் என்ன என்று கூறுகின்றான். அன்று அறிவாம் என்னாது அறம் செய்க, மற்ற அது ஒன்றுங்கால் பொன்றாத்து பொன்றா துணை. We want to do help. We say we'll do it tomorrow. Today I got a priority. I have to spend for my children's education. I have to pay the car loan. I have to buy a house or I have to remodel the house. எப்பொழுது தர்மம் செய்ய வேண்டும் நினைக்கின்றாயோ அப்பொழுதே தர்மத்தை செய்துவிடு. நாளைக்கு செய்துவிடலாம் என்று நினைக்காது. அந்த நிலையிலே நீங்கள் 37 வருடத்திற்கு முன்னால் தர்மம் செய்ய வேண்டும். உங்களுடைய சொந்த பணத்தை போட்டு நீங்கள் ஆரம்பித்த கதை எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் நீங்கள் ஐஏஎஸ்சிலே படிக்கின்ற பொழுது, பூண்டி காலேஜிலே நான் பணி செய்கின்ற பொழுது, கண்ணன் என்பவர் கெமிஸ்ட்ரி அங்கு PhD செய்தார். அவர் மூலமாகத்தான் அவருடைய தம்பி முத்துகிருஷ்ணன் அவர் தான் தஞ்சாவூரில் உங்களுக்கு நிலம் கொடுத்து அந்த தஞ்சாவூர் ஆர்ஃபனேஜை ஆரம்பித்தார். அதனால விட்ட குறை தொட்டகரை என்பது போல் முரளி என்பவர் இன்டைரக்டாக எத்தனையோ பேர் மூலமாக தெரியும். அதன் மூலமாகத்தான் இங்கே அனந்தலட்சுமியையும் ஆனந்தியையும் மணியையும் நான் சந்தித்து அவர்களுடன் உரையாடினேன். ஸோ இப்பொழுது எங்களால் பணம் இருக்கிறவர்கள் பணத்தை கொடுக்கின்றார்கள், கம்பெனிகள் தங்களுடைய உபகரணங்களை கொடுக்கின்றார்கள். நீங்கள் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய அறிவாற்றலையும் உங்களுடைய கைடன்ஸ் பவரையும் கொடுக்கின்றீர்கள். ஆனால் உங்களுடன் எத்தனையோ பேர் எத்தனையோ இடத்திலே இதைவிட அதிக சம்பளத்திற்கு வேலை செய்து தங்களுடைய வாழ்வு திறனை உயர்த்தி கொள்ளலாம் என்று இருக்கின்ற பொழுது, இங்கு வேலை செய்து நான் பணம் மட்டும் பெறவில்லை, நானும் ஒரு தொண்டு செய்கின்றேன் என்ற மனப்பான்மை இருக்கின்றது. அவர்களை பார்த்து நான் பெருமைப்படுகின்றேன். இந்த மாதிரி நீங்கள் செய்கின்றது அவர்களுடைய உழைப்பு இல்லாமல் நம்முடைய பணத்தாலும் நம்மளுடைய பிளான் செய்யும் ஆற்றலாலும் மட்டும் நடந்து விடாது. அதனால எத்தனையோ அணில்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் போடுகின்ற சிறு கற்கள் சேர்ந்து பெரிய கட்டிடம் எழுகின்றது. அதனால இந்த நிலையை சொல்லுவது அவர்களுக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஒர்க்கர்ஸ் ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷன், அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை என் குடும்பத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதைவிட முக்கியம் ஒன்று, ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்துக்கொண்டா எந்த டேட்டு முடிக்கிறேன்னு எடுத்துக்கிறோமோ அதுலேருந்து ஒரு 5 டைம்ஸ் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் தள்ளி போட்டு முடிப்பது. நீங்கள் ஜூன் மாதம் முடிக்கிறேன் என்று சொன்னீர்கள், மே மாதம் அங்கு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு மழையினால் மலை சரிவு. அப்பொழுது எனக்கு மெசேஜ் வந்திருந்தது, இட் மே பி டிலேட். ஆனால் கரெக்டாக சொன்ன மாதிரி ஜூன் மாதம் முடித்து விட்டீர்கள். இது எல்லோருடைய ஆற்றல் எல்லோருடைய கோஆபரேஷனையும் காட்டுகின்றது. இது சேவை செய்கின்ற நிலையங்களுக்கு இந்த நேரத்தின் பணத்தின் உழைப்பின் அருமை தெரிய வேண்டியது மிகவும் அவசியம். அது மிகவும் தெரிந்திருக்கிறது என்று நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு மேலும் மேலும் வளர எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அடுத்த முறை மோஸ்ட் ப்ராபப்லி டிசம்பர் நவம்பர் பீரியடில் வருவோம். அப்படி வருகின்ற பொழுது டெஃபினட்டாக உங்களுடைய நிலையத்தையும் மற்றதும் உங்களை சென்னையில் சந்திக்க முடிந்தால் சந்திக்குவதற்கும் முயற்சி செய்கின்றேன். Ramprasad, or anybody want to say anything? No, He is a CEO of a Benetton India United Colors, my eldest son.
Well, after what Appa said, nothing much to add, but I think a real thanks. Obviously, my parents have contributed, but I think, as Appa said, it wouldn't be possible without your inspiration and dedication for all of these 37 years. And everybody who's decided to kind of spend their life working here, bettering the lives of tribals. So I feel very proud, but also very, very grateful to be part of this. Thank you. Ram Kumar. Sorry, finding the unmute button. Kumar. Well, Yeah, I don't have much to add. He Again, works yeah, for Apple here. sorry about the issues, but I wanted to say thank you so much for all the work that you all have done, all the work that you continue to do. It's really great to be part of this organization, and we look forward to supporting for many, many years to come and following your Parul. work and following the trajectory of everybody. Thank you. Parul, you want to say something? I'm obviously always in awe of whatever you do, Appa. Like you always, you're the beacon of light, and then we just have to follow and try and learn from you and what you do. And I have utter gratitude and respect for this initiative that you've taken, and I'm sure it's going to benefit so many people. And so glad to be little part of this whole inauguration ceremony today. Thank you so much, and all the best. Thank you. Ramya. Yeah, I have nothing to add either, except this is very inspiring, and to know, learn so much about how much effort has gone through over the last 3 decades or more. Definitely, I continue to be part of this from now on. And yeah, thank you. Very grateful for my parents and for you and your team. She is a speech pathologist. She works with the children, elders, children with autism. So life is not just earning money. Life is doing service as well as earn money. That is what everybody is trying to do in their own way, in a limited way. So ultimately, thanks to everybody who have contributed this. And then we wish all the best. And I hope your tribal clients will get a best treatment with the new facility in place. Thank you, sir. Thank you very much for joining. So, Sevalaya USA is a registered 501(c)(3) charity in the USA. So, if you donate it, any contribution done through them, you'll be eligible for tax rebates in the US. So, we have a registered organization in the US. So, I just wanted to inform you that. And also, Apple, we are one of the organizations where we are eligible for matching grant from Apple. A lot of corporations in the US, they have taken Sevalaya as part of the partners for charitable activity, and the organization does the matching contribution. So we get a lot of matching contribution also from the Apple employees who contribute. So there are a lot of avenues where you can multiply your contributions and support us in taking the services to many more people. Currently, we are spread out in many places in South India. So we are expanding into North also. A couple of projects we have done in Jaipur and Ahmedabad. We are expecting more projects to come in other areas also. So slowly we will become a pan-India organization. Maybe we will reach out to poor people even outside India. So that is the long-term plan. So thank you, sir, for the wonderful speech. I very clearly understand the Bharatiyar is the connection for us, right? So next week, 27th of June, is the wedding day of Bharatiyar. Every year, Sevalaya celebrates Bharatiyar's wedding day in the place where actually the wedding took place, a village called Kadayam in down south near Tenkasi. So Sevalaya has installed a statue there of Bharati and Chellama together. So yeah, I saw that procession of taking and installing. So that we'll be doing it on the 27th of June. Anyway, so you are going to come in December. So all your family members, whenever you come to India, you're welcome to visit Sevalaya. You can come to Kudalur. It's a nice small hill station.
just below Ooty. We have some facilities here to stay also, so we can spend couple of days. Actually, my sister lived in Kunnur, very close. She knows about Gudalur very much. So Gudalur, Long ago. the famous tiger sanctuary. We have the elephant sanctuary and all that. So you can have some 1 weekend here in Gudalur to see the places around. Very, very nice and scenic place. Not crowded like Ooty. Ooty and Kunnur are totally crowded. When you go for vacation, Ooty is full. So Gudalur, no, it's not so full. So it's a better place compared to Ooty. So welcome to Gudalur. You can come anytime. You can come to other locations also closer to Chennai. If you're in Chennai, you can come and visit. So I just want to add one. Yeah. Go ahead. Yeah. I just want to add one statement. Finished. Yeah. I just want one statement. Long ago, maybe 10 years ago, when my relative was living in London, there was a London Tamil Association. அவர்கள் அந்த சுதந்திர தினத்தை ஒட்டி சுதந்திர தியாகிகளை பற்றி கட்டுரைகள் எழுதிச்சுன்னா. So he requested to write. I wrote about எங்கே மீண்டும் ஒரு மகாத்மா. My concept was Gandhi is not going to be born ahead. You have to be Mahatma Gandhi. Then I wrote about Bharati Yar, splitting Bharati Yar, because the younger generation doesn't know about Bharati. They know so many Bharatis, cinema actress Bharati to so many others, not the original Bharati Yar. So I was telling that it is important that we contest competitions of among children, school-going people, to read Bharati's poetries, read about Bharati, talk about Bharati, and what is the relevance of Bharati in their Gen Z generation, correct? Baby boomer, millionaire, ellam poyi Gen Z வந்து அடுத்தது வந்தாச்சு. So it is very important. So what is happening is, Bharati here is only being discussed about people of our age group or your age group. It does not go to the age group of 12 and 15 and 16. With the condition the country is there, especially Tamil Nadu is there, it is important for people to understand who is really Bharatiyar, how much he had the inspiration for our freedom struggle, how much he has for the modern India, correct? He dreamed so many things. So I strongly suggest Sevalaya should conduct among your students groups to learn more about workshops, as well as students putting effort to learn about Bharati, talk about Bharati, and put them a question. How he is relevant to you today? Do you think he is relevant? Many of the people thinking Mahatma Gandhi is no longer relevant in today's condition. The same thing is happening to Bharatiya or Valluvar. So I strongly encourage you to do something like that. Okay? So that is my one request. We are doing it thrice a year. Bharati's birthday, is memory day, and also his wedding day. On 3 occasions, we conduct a lot of competitions on Bharati all over Tamil Nadu. And for the upcoming program on 27th June, for which already the competitions are going on, we have around 20,000 students who have already taken part. Excellent. So Bharati will be very happy. Thank you very much. If nothing is there, we will have the formal vote of thanks from Bhuvaneshwari. Okay. Please. Good day, everyone. We really want to convey our sincere thanks to you for this great support, and we would love to see you all in person when you visit India, and let's all meet. It's a pleasure meeting you over this. Over this technological thing, and it's very nice that you could participate in this inaugural function. And once again, thank you very much for your support. Thank you. Thank you. Thank you. Okay. It's our pleasure. Thank you. Thank you very much. Okay. Thank you. So let us hope to meet soon in person. Yeah, soon. Yeah. In Thank you. 2025. We'll meet, definitely. Thank you. Thank you. Okay, thank you. Bye. Thank you. Bye. Thank you all. Thank you. Bye. 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 Bye.